ஹாய் ஹலோ அவருங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அரிய வகையான யார்கிட்டையும் இல்லாத ஒரு புது வகையான பழச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழச்செடியோட பேர் பெர்சிமன் பிளான்ட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இந்த பழச்செடி வீட்டில் யாராவது வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி பராமரிக்கிறீங்க என்னன்னு. இது என்கிட்ட இப்போ 2 செடி வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வளர்ந்து நிற்கிது. இன்னொன்று ஒரு 4லேருந்து 5 அடி வளர்ந்து நிற்கிது. 2 பழச்செடியும் நல்லா வந்துகிட்ருக்குதுங்க. 2மே பெர்சிமன் தான், ஒரே வகையை சேர்ந்தது தான். நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த பாட்டில் தான் வச்சு விட்டுருக்குறேன். இந்த மேலெல்லாம் நிறைய இலை இருந்ததுங்க. அந்த இலையெல்லாம் நான் எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா இந்த நம்ம இலையெல்லாம் எடுத்து விட்டால் தான் இதெல்லாம் புது தளிருக்கு நிறைய எடுக்கும். அதனால் இந்த இலையெல்லாம் நான் சைடில் இருந்த இலையெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். அதை எடுத்து விட்டுட்ட பிறகு இதில் இந்த லீஃப்லாம் கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சமாக லீஃப் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எடுத்து விட்ட பிறகு மேலெல்லாம் நுனியெல்லாம் பிஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன். பிஞ்ச் பண்ணி விட்டால் தான் நுனியை நிறைய புது துளிர் நிறைய எடுக்கும். இந்த ஓரத்தில் இருந்தது எல்லாம் லீஃப் இருந்ததுங்க, எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டேன். அதை எடுத்து விட்டாக்கா நமக்கு இந்த சைட்லேருந்து புது பிரான்ச்சஸ் நமக்கு எடுக்கும். அதுலேயும் இந்த செடியிலையும் அதே போல் இந்த சைடில் இருந்த லீவ்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். மேலே மட்டும் விட்டுருக்கேன் கொஞ்சம் மட்டும். இப்போ என்ன பண்ணோம், இது சைட்லலாம் பிரான்ச்சஸ் நிறைய எடுக்கும். இங்கே பாருங்களேன் எப்படின்னு காட்டுறேன். மேலேயும் பிஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தளிர் எப்படி எடுத்துருக்கு பாருங்கள். பிஞ்ச் பண்ணி விடும்போது புதுசாக நிறைய தளிர்ஸ் எடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த செடியிலையும் புது தளிர் நிறைய எடுக்கும் பாருங்கள். இந்த வெள்ளையாக தெரியுது பாருங்கள் சைடில், அந்த 2 இலைக்கு இடையில தெரியுது பாருங்கள். அதெல்லாம் நியூ பிரான்ச்சஸ் எடுக்குதுங்க. இந்த ஆப்பிள் செடி அப்புறம் வந்து பழச்செடி, பொதுவாக எல்லா பழச்செடியிலுமே நம்ம இலைகளை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டோம்னாக்கா புது பிரான்ச்சஸ் நிறைய எடுக்கும், உடனே பூ எடுக்க ஆரம்பிக்குங்க. அதனால் பழச்செடி வச்சு பண்ணுறவங்க வளர்க்குறவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் பூ எடுக்க ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.